صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த அஞ்சுமன் அறிவகத்தின் சார்பில் நடத்தப்படக்கூடிய வரலாற்று தொடர் நிகழ்ச்சியின் 50வது இந்த தொடரில் சையதுனா அல் இமாம் அஹ்மத் இப்னு முஹம்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய வரலாற்று சுருக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். சங்கையான பெருமக்கள், விரிந்த எண்ணத்தோடும் தூய சிந்தனையோடும் இந்த பெருமக்களினுடைய வரலாறை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களினுடைய தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், அறப்பணிகள் இவைகளெல்லாம் வார்த்தைகளால் சொல்லிவிடுத்துவிட முடியாத அளவிற்கு வல்ல அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த பாக்கியத்தை பெற்றது என்பதற்கான நிறைந்த சான்றுகள் வரலாறுகளில் காணப்படுகிறது. நம்மை போன்று அவர்கள் சாமானிய மனிதர்களாக இருக்கவில்லை. அவர்களது சிந்தனைகளும் மிகச் சாதாரணமாக இருக்கவில்லை. அவ்வளவு அற்புதமான சேவைகளையும் ஹிதுமாத்து தீன்களையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதற்கான பல்வேறு சான்றுகளை கடந்த உரைகளில் நாம் குறிப்பிட்டது போன்று இப்போதும் நாம் அதை சொல்ல இருக்கிறோம். குறைந்த நேரம் என்பதால் நான் செய்திகளை விரித்து பேச முடியாது, இன்னொரு உரையும் இங்கே இருப்பதினால். ஆகவே தகவல்களை மாத்திரம் நான் விறுவிறு என்று உங்கள் சமூகம் ஒப்படைத்துவிட்டு எனக்கு தரப்பட்ட அந்த நேரத்தில் எனது உரையை இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவுபடுத்தி கொள்ள முயற்சிப்பேன். அல் இமாம் அஹ்மத் இப்னு முஹம்மத் இப்னு ஹம்பல், ஹம்பலி இமாம் என்றால் தான் எல்லாருக்கும் விளங்கும். ஆனால் அவங்களுடைய அசல் பெயர் ஹம்பல் கிடையாது. அவர்களுடைய அத்தாவுடைய அத்தா,
அவர்கள் பெயர் ஹம்பலி இமாம் என்று நாம் குறிப்பிடக்கூடிய அந்த மதுஹபுக்குரிய இமாமினுடைய அசல் பெயர் இயற்பெயர் அஹ்மத். அவர்கள் மக்களால் அழைக்கப்பட்ட பெயர் அபு அப்துல்லா. அவங்களுக்கு அப்துல்லான்னு ஒரு பிள்ளை இருந்தது, அதனால் அப்துல்லாவுடைய அத்தா என்று அழைக்கப்படுவார்கள். அரபுகத்தில் இந்த மாதிரி பேசப்படுவது வழமை. மூத்த மகனினுடைய பெயரை வைத்து அவருடைய அத்தா அப்படின்னு அழைப்பாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு இஸ்மாயில் அப்படின்னு ஒரு பிள்ளை இருந்தால், அந்த பிள்ளை பிறந்ததற்கு பிறகு இஸ்மாயில் பெயர் வச்சதுக்கு பிறகு மக்கள் உங்களை எப்படி அழைப்பார்கள் தெரியுமா? அபு இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய அத்தா என்று அழைப்பார்கள். அதுபோன்று அஹ்மத் அவர்களினுடைய பெயர் அஹ்மத் என்று இருந்தாலும் அவர்களுக்கு குழந்தை பிறந்ததற்கு பிறகு அப்துல்லா என்று பெயர் வச்சாங்க, அபு அப்துல்லா என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய தந்தை பெயர் முஹம்மத், அவர்களுடைய தந்தை பெயர் ஹம்பல். அந்த ஹம்பல் தான் அத்தாவுடைய அத்தா பேர் தான் இவங்களுக்கு வந்துருச்சு. ஹம்பல் இமாம், ஹம்பல் இமாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அவர்களுடைய அத்தா பெயர் ஹிலால், அவர்களுடைய அத்தா பெயர் அசத் என்று கடைசியாக நிசார் என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பாட்டனார், 18வது பாட்டனார் நிசார் என்று இருக்கிறாங்கல்ல, அவங்களில் போய் உங்களுடைய குடும்பம் இணைகிறது. அந்த நிசார் இவர்களுக்கு 29வது பாட்டனார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 18வது பாட்டனார். நிசார் இப்னு மஅத் இப்னு அத்னான் என்று அது முடியும். அருமையான பெருமக்களை, இவர்கள் பிறந்தது மரு என்று சொல்லக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் பிறந்தாங்க. மரு என்று அந்த ஊருக்கு பெயர். ஹிஜ்ரி 164 அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்து சில காலங்களிலேயே அவங்களுடைய அத்தா முஹம்மது வஃபாத் ஆயிடுறாங்க. 3வது வயசு, 3 வயசுல அவங்க அத்தா மௌத்தாயிட்டாங்க. அம்மா என்ன செஞ்சிட்டாங்கன்னா பகதாதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பகதாதில் தான் அவர்கள் வளர்ந்தது, படித்தது. அவருடைய காலமெல்லாம் பெரும்பகுதி பகதாதிலேயே கழிந்திருக்கிறது என்பதை இங்கே குறிப்பிடுகிறோம். எப்போதும் வெண்மை ஆடையை உடுப்பதையே விரும்பக்கூடிய இந்த பெருமகனார் தாடி நரைத்ததற்கு பிறகு மருதோண்டி பூசக்கூடியவர்களாக இருந்தார்கள். தலைமுடியை சீர் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. தலைமுடியில் ரொம்ப அக்கறை காட்டுவாங்க, அழகாக வச்சிருப்பாங்க, பார்ப்பதற்கு கம்பீரமான தோற்றம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் எளிமையாகவே இருந்தது என்பதற்கான சான்றுகளை நாம் காண முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, 10வது வயதில் குர்ஆனை மனனம் செய்து முடிக்கிறாங்க. 10 வயசுல ஹாஃபிஸ் ஆனாங்க. 14வது வயதில் ஹதீதை கற்பதற்கான பயணம் தொடங்குகிறது. ஹதீதை கற்பதற்காக அவர்களுடைய தாயார் அவங்க சொல்றாங்க, மகனே மகனே அஹ்மத், நீங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதை தேடி நீங்கள் புறப்படுங்கள். நீங்கள் ஒரு மகத்தான அறிவாளியாக நீங்கள் திகழ வேண்டும், ஞானமிக்க அறிவாளியாக நீங்கள் திகழ வேண்டும். அது மிகுந்த பாக்கியத்தை தரும் என்று நான் கருதுகிறேன். எனவே நீங்கள் புறப்படுங்கள் என்று 14வது வயசிலேயே தன்னுடைய மகனை புறப்பட வச்சாங்க. கல்வியை தேட வைத்தார்கள். பசரா, கூஃபா, மக்கா, யமன், தர்வூஸ், ரிகா, ரை, அபதான், சக்கா, ரிகா என்று பல ஊர்களிலே சென்று அவர்கள் மார்க்க ஞானத்தை, குறிப்பாக ஹதீதை அவர்கள் கற்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுஃபியான் இப்னு உயைனா, இமாம் அப்துர் ரஸாக், இமாம் வக்கீ, இமாம் இப்ராஹிம் இப்னு சஅத், இமாம் ஹுஷைம் இப்னு பஸீர், யஹ்யா இப்னு சயீத் இப்னு நுமைர், யஸீத் இப்னு ஹாரூன் போன்ற பெரும் பெரும் மேதைகளிடத்திலே அவர்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய மாணவர்கள் என்று பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஹம்பல் இமாமினுடைய மாணவர் என்று பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இமாம் புகாரி அவர்களுடைய மாணவர், இமாம் முஸ்லிம் அவர்களுடைய மாணவர், இமாம் திர்மிதி அவர்களுடைய மாணவர், இப்னு மாஜா அவர்களுடைய மாணவர், இமாம் அபூ தாவூத் அவர்களுடைய மாணவர், இமாம் நஸஈ அவர்களுடைய மாணவர், இமாம் யஹ்யா இப்னு முயின் அவர்களுடைய மாணவர், இமாம் அஹ்மத் இப்னு சாலிஹ் அவர்களுடைய மாணவர். எல்லாம் பெரும் ஞானிகள். சிஹாஹு சித்தான்னு சொல்கிறோம் இல்லை, 6 கிரந்தங்கள். இந்த 6 கிரந்தங்களுடைய உஸ்தாதா உரிய கிதாபுக்கு உரியவர்களாக இருக்கக்கூடிய அந்த இமாம்களினுடைய ஆசிரியராக இவங்க திகழ்ந்தாங்க. 6 பேருக்குமே இமாமா இருந்திருக்கிறாங்க, உஸ்தாதா இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை உடையவர்கள். இவர்கள் எழுதிய கிதாபுகள் என்று பார்த்தால் நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கும்
மிக விரிவாக பேசப்படக்கூடிய ஒரு ஹதீது கிரந்தம் முஸ்னத் அஹ்மத். முஸ்னத் அஹ்மத்னா ரொம்ப பிரபலியம், உலமாக்களுக்கு தெரியும். அதில் ஆரம்பத்தில் 30,000 ஹதீதுக்கு மேலே இருந்தது. இப்போ சுருக்கி கொண்டு வந்துட்டாங்க. 30,000 ஹதீதுக்கு மேல் முஸ்னத் அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ஹதீது தேர்வாளராக அவர்கள் இருந்தார்கள். அன்னாசிஹ் வல் மன்சூஹ், குர்ஆனில் சட்டங்களை அல்லது வசனங்களை மாற்றிய ஆயாத்துக்கள், மாற்றப்பட்ட ஆயாத்துக்கள். குர்ஆன்ல அப்படி இருக்கு, நாசிஹ் மன்சூஹ். அதையெல்லாம் விரித்து சொல்வதற்கான இடம் இதுவல்ல. எனவே அது குர்ஆனை பற்றி தனியாக நம்ம பேசும் பொழுது தான் அந்த விளக்கத்தை சொல்ல முடியும். இது வரலாறு நிகழ்வு மட்டும். எனவே நாசிஹ் மன்சூஹ் என்று ஒரு கிதாபை எழுதியிருக்கிறாங்க. அஸ்ஸுஹ்த் என்று துறவரம். இந்த உலக துறவரம் என்றால் உலகத்தில் பற்றற்ற வாழ்க்கை வாழ்வது எப்படி. அல் அஷ்ரிபா பானங்கள், அல் ஃபபாயில் சிறப்புகள், அல் ஃபராயில் பாக பிரிவினை, அல் மனாசிக் ஹஜ் உம்ராவினுடைய சட்டத்திட்டங்கள், தாஅத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுவது, ஜவாபாத்துல் குர்ஆன் குர்ஆனினுடைய அற்புதமான பதில்கள், கிதாபுல் ஃபிதன் சோதனைகள், ஃபதாயிலு அஹ்லில் பைத் கண்மணி நாயகத்தினுடைய குடும்பத்தின் சிறப்புகள், அல் அஸ்மா வல் குனா அழைப்பு பெயர்களும் என்று இப்படி பல்வேறு கிதாபுகளை அவர்கள் எழுதி வந்திருக்கிறார்கள். 15வது வயது அவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தஜ்லா நதிக்கரையோரம் பக்தாதில் அவர்கள் கற்கக்கூடிய இடம் தஜ்லா நதிக்கு அருகிலும் இருக்கிறது. சற்று தூரத்தில் அவர்களினுடைய வீடு இருக்கிறது. ஒரு முறை தஜ்லாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அலைகளெல்லாம் ஓங்கி அடிக்க ஆரம்பித்து நகர்ப்புறங்களுக்குள் தண்ணீர் நுழைய ஆரம்பித்த பொழுது மன்னர் கூட தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொண்டு வேறு இடத்திற்கு போய்விட்டார். மாணவர்கள் எல்லாம், அஹமத் இங்கே நம்ம இருக்கக்கூடாது, இனி நமக்கு ஆபத்து, உஸ்தாதெல்லாம் போயிட்டாங்க, நமக்கு ஆபத்து, இனிமேல் நாம் இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி காரூர், அதாவது படகுகளை எடுத்துக்கொண்டு படகுகள் வேறொரு பகுதியில் கூட்டிட்டு போறாங்க, வேற பகுதிக்கு. இதுமேல் இந்த பகுதியில் இருந்தால் ஆபத்து என்று படகிலே பயணம் செய்கிறார்கள். ஆனால் இமாம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நான் என் தாயை விட்டு எங்கும் வரமாட்டேன், என் தாய்க்கு துணையாக நான் இருப்பேன். அம்மா மேல் அப்படி ஒரு பிரியம், அப்படி ஒரு பாசம், என் தாயை விட்டும் நான் ஒருபோதும் நான் வர முடியாது, என் தாயினுடைய உத்தரவு இல்லாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று அவர்கள் பிடியாக நின்று அங்கேயே அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு தஜ்லாவில் ஏற்பட்ட வெள்ளம் வடிந்து போனது என்பது வரலாறு. தாயின் மேல உள்ள பாசத்தின் காரணத்தினால இன்னொரு அவர்கள் திருமணம் கூட முடிக்காம கொஞ்சம் காலம் தாமதப்படுத்தினாங்க. அங்க அம்மா சொன்னாங்க, அஹமத் கல்யாணத்தை முடிச்சிருப்பா, ஏன்பா நீ காலம் தாமதம் பண்ற என்று கேட்ட பொழுது அவர்கள் சற்று தாமதித்துக்கொண்டு அதுக்கு பதில் அளிக்கிறது இல்லை, அப்படியே இருந்தாங்க. அவர்களுடைய 30வது வயதில் அவங்க அம்மா வஃபாத்தானாங்க. அவர்கள் அம்மா வஃபாத்தான பிறகு அவர்கள் கல்யாணம் முடிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, லிக்கை லா யத்ஹுல அல தாரி சய்யிதா அபா அன்தனாஸா உம்மஹு சய்யிதத அல தார். இந்த வீட்டுக்குள் ஏற்கனவே ஒரு தலைவி இருக்கிறார். தன் அம்மாவை சொல்றாங்க, என்னுடைய வீட்டுக்குள் ஏற்கனவே ஒரு தலைவி இருக்கிறார், அந்த தலைவிக்கு இன்னொரு தலைவி வரக்கூடாது, ஆட்சி செய்யக்கூடாது, என் அம்மாவை ஆட்சி செய்யக்கூடியவளாக யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே திருமணத்தை அவர்கள் பிற்படுத்தினார்கள். 30வது வயதில், ஏறக்குறைய 30வது வயதில் அவர்களுடைய தாயார் வஃபாத்தான பொழுதுதான் அவர்கள் என்ன செய்தார்கள், திருமணம் முடித்தார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவங்க தாயை பற்றி கிளாஸ் நடத்தும் பொழுது ரொம்ப அதிகமாக சொல்லி காட்டுவாங்க. அவங்க சொன்னாங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறேன், ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லும், என் காதிலே வந்து சொல்வார்கள், இஸ்தைகில் யா அஹ்மத், இஸ்தைகில் அஹ்மத், எழுமுங்கோ, ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லிடுச்சு. பாங்கு சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா, விளங்கிச்சா, எழுந்துருங்கம்மா. இப்படி மென்மையாக பேசுவாங்க அவங்களுடைய தாய். என் தாய் நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது என்னை தர்பியத்து படுத்தியதனுடைய அந்த அழகு இருக்கிறதே, அதை சொல்லி மாளாது. நம் தாய்மார்கள் எல்லாம் நம் பிள்ளைகளை அப்படி தர்பியத்து செய்ய வேண்டும். இந்த வரலாறுகள் எல்லாம் படிப்பினைகளாக நம்முடைய வாழ்க்கைகளாக மாற வேண்டும். சுபஹ் ஃபஜ்ருடைய பாங்கு சொன்ன பொழுது என் தாய் என் காதிலே வந்து சொல்வார்கள், இஸ்தைகில் அஹ்மத், எழுந்திருமா, பள்ளிக்கு போகலாம்,
தண்ணீர் நானும் எழுந்து விடுவேன். ஒது செய்வதற்கான தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கும். ஒது செய்ததற்கு பிறகு அந்த இரவிலே என்னுடைய கையை பிடித்து கொண்டு மஸ்ஜிது வரை அவர்கள் அழைத்து வருவார்கள். அப்படி என்னை தர்பியத்து படுத்தினார்கள். ஏனெனில் எனக்கு தந்தை இல்லை, என்னை தர்பியத்து படுத்த வேண்டும். இன்னொரு கல்யாணம் முடித்தால், எனக்கு 3 வயசா இருக்கும்போது எங்கள் அத்தா இறந்துட்டாங்க. இன்னொரு கல்யாணம் முடிச்சா என்ன தர்பியத்து பண்ண முடியாமல் போய்விடுமோ என்பதற்காக எனக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த பெண்மணி அல்லவா என் தாய். வாழ்க்கை எனக்காக அர்ப்பணித்தவர்கள். எனவே இன்னொரு கட்டத்தில் நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது 14 வயதிலே என்னை ஹதீது கலையை கற்பதற்காக அனுப்பும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ இஸ்தௌதஅஹு ஷைஅன் லா யுதையிஉஹு அபதா. அல்லாஹ்விடத்தில் பரம் சாட்டி ஒன்றை ஒப்படைத்தால் ஒருபோதும் அல்லாஹ் அதை வீணடிக்க மாட்டான். எனவே உன்னை நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன். கண்மணி நாயகத்தினுடைய அருள் மொழிகளை ஹதீதுகளை கற்று தேர்ந்த ஒரு ஞானியாக நீ உருவாக வேண்டும் என்பதற்காக என்று என் அன்பு தாய் என்னை அவர்கள் சொன்னது இன்றும் என் காதிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. இன்றைய என்னுடைய நிலையை பார்த்தால் அவர்கள் எவ்வளவு சந்தோஷிப்பார்கள். எனக்கு கீழால் எத்தனை ஆயிரம் மாணவர்கள், என்னை தேடி வரக்கூடியவர்கள் எத்தனை பேர், எவ்வளவு அறிவாளிகள். இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவர்களுடைய உஸ்தாதாக இருந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற சில அறிஞர்கள் இவர்களிடத்திலிருந்து ஹதீதை பெற்றிருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவருக்கு உஸ்தாது. அவர்களே இவர்களிடமிருந்து சில ஹதீதுகளை படிச்சிருக்கிறாங்க. அஹ்மத், அது சம்பந்தமான ஹதீதை நீங்க படிச்சிருப்பீங்களே, எனக்கு சொல்லுங்கம்மா. அவ்வளவு பெரிய அறிவாளியாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திகழ்ந்தார்கள். வாழ்க்கை முழுவதும் பேணுதல், ஹலால் ஹராம் இவைகளை பேணுவதில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்று அந்த காலத்தில் ஒருவரை பார்க்க முடியாது என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஏழ்மையின் விளிம்பில் நின்ற அவர்கள், நமது பாஷையில் சொல்றதா இருந்தால் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த அவர்களுக்கு ஜக்காத்து பெறுவது ஆகும் என்று இருந்த பொழுதிலும் அப்படி ஜக்காத்து வந்து கொடுத்த பொழுது அவங்க சொன்னாங்க, அல் ஊரா ஹைரும் மின் அவ்சாஹின் நாஸ், ஜக்காத்தை நான் பெற மாட்டேன். பேங்கில் கடைசி வரைக்கும் வாங்க மாட்டாங்க அவர்கள். அப்படி ஒரு தூய்மையான வாழ்க்கை. ஜக்காத் என்பது செல்வந்தர்களினுடைய செல்வத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு, அவுசாஹுன்னாஸ், மக்களினுடைய அழுக்கு இல்லையா, அந்த அழுக்கை நீக்கினால்தான் அவர்களுடைய செல்வம் சுத்தமாகும். 2.5% ஏழைகளுக்கு கொடுத்தால்தான் மீதி இருக்கக்கூடிய 97.5% பொருட்களும் பணங்களும் சுத்தமாக ஆகும். எனவே அந்த அழுக்கை நான் பெற மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, ஆடை இல்லாமல் இருப்பது கூட எனக்கு பிரியமானது, ஆனால் இந்த ஜக்காத்தை நான் பெற மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, இன்னஹா ஐயாமுன் கலீலா சும்ம தர்தஹிலு மின் ஹாதிஹி தார், இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழப் போகிறோம், சும்ம நர்தஹில், பின்பு நாம் இந்த நாட்டிலிருந்து இந்த மண்ணிலிருந்து பயணம் புறப்பட போகிறோம், இதற்கு எனக்கு எதற்கு ஜக்காத் என்று அவர்கள் கேட்பார்கள். அப்படி ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பேணுதலினுடைய உச்சக்கட்டம், சிகரம். இவர்களை வெளியிடங்களில் அதிகமாக பார்க்க முடியாது. அவர்களுடைய அசஹாபுகள் சொல்வார்கள், எங்கள் உஸ்தாதை பார்ப்பதாக இருந்தால் ஒன்று மஸ்ஜிதிலே பார்க்கலாம், அல்லது ஜனாசா எங்கும் இருந்தால் பார்க்கலாம், அல்லது நோயாளிகளினுடைய வீட்டில் பார்க்கலாம். அவர்கள் யக்ரஹு அன் யம்ஷிய ஃபி ஸூக், கடை தெருக்களில் நடந்து போவதை கூட அவர்கள் விரும்புவதில்லை. கடை தெருக்களில் நடந்து போவதை கூட அவர்கள் விரும்புவதில்லை. அப்படி தங்கள் வாழ்க்கை முழுவதும் தூய்மையும் பேணுதலும் மிக்கவர்களாக இருந்தார்கள் என்று குறிப்பிட்டார்கள். இப்னுல் ஜஹம் என்று அவர்கள் குறிப்பிடுறாங்க. இப்னுல் ஜஹம் ஒரு தடவை ஒரு குறிப்பிடுறாரு, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருந்தார். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு நாள் ஒரு பேப்பரை கொண்டு வந்து காட்டினார். இதை பாருங்க அப்படின்றார். இப்னுல் ஜஹம் பார்க்குறாங்க, இது யாருடைய எழுத்து என்று தெரிகிறதா? எனது பக்கத்து வீட்டுக்காரர் கேட்குறார், இது யாருடைய எழுத்து என்று தெரிகிறதா? பார்த்துட்டு சொன்னாங்க, ஹத்து அஹ்மத் இப்னு ஹம்பல், இது ஹம்பலி இமாமுடைய எழுத்து இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இது எப்படி உங்களுக்கு கிடைத்தது? பாருங்க, எவ்வளவு பெரிய அறிஞர்கள். ஹம்பலி இமாமினுடைய எழுத்தையே அன்றைய காலத்தில் இருந்த மாபெரும் மூத்த அறிஞர்கள் எல்லாம் அது ஒரு புனிதம் என்று கருதினார்கள். அவர்கள்
தேவையில்லாமல் ஒரு கோடு கூட கிழிக்க மாட்டான். எதற்கு கோடு கிழித்தாய், மண்ணிலே எதற்கு கீறினாய், இதை எதற்காக எழுதினாய் என்ற கேள்வி ஆகிரத்தில் எல்லாருக்கும் உண்டு செய்தவர்களுக்கு. எனவே இறைவனுடைய கேள்வி கணக்குகள் தன்னை நெருக்கிவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்த பெருமகனார் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய எழுத்தை பார்த்து இப்னுல் ஜஹம் கேட்டார்கள், இது எப்படி உனக்கு கிடைத்தது, ஆச்சரியமாக இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, நாங்கள்லாம் சுஃபியான் இப்னு உயைனா ஒரு பெரிய அறிஞர், அவங்ககிட்ட படிச்சுட்டு இருந்தோம். நானும் அவங்கள்ட்ட படிச்சுட்டு இருந்தேன். அஹ்மத் இப்னு ஹம்பல் அவங்களும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சில நாட்களாக காணல, அவங்கள என்ன காணலையே அப்படின்னு தேடுவதற்காக வீட்டுக்கு போனோன்னு வீட்டின் கதவு சாத்தி இருந்தது. தட்டினோம், சப்தம் வந்தது. யாருன்னு கேட்டாங்க. நாங்கள் வந்திருக்கிறோம். அவங்க கதவை திறந்துட்டு மறைவில் நிற்கிறாங்க. என்ன ஆச்சு, ஏன் அஹ்மத் உங்களை காணல என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், சுரிக்கத்து சியாபி, என்னுடைய ஆடைகள் எல்லாம் திருட்டு போய்விட்டது, அலங்கோலமாக நான் வெளியே வருவதற்கு விரும்பவில்லை, ஏதாவது துண்டை கட்டிக்கிட்டு வெளியில் வரணும், எனவே தான் நான் வெளியே வர முடியாமல் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது நான் சொன்னேன். அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறாரு, அப்படி என்னால் மழை தனானீர், என்னிடத்தில் தங்க காசுகள் இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு தருகிறேன். வேண்டாம். கடனாக தருகிறேன். வேண்டாம். இப்போ எப்படி என்ன செய்கிறது, ஒன்று நீங்கள் சும்மாவது வாங்கணும், வாங்கலைன்னா கடனாவது வாங்கிறது. சரி, நான் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது பொருளை நான் எடுத்துகிட்டு போகிறேன், நான் யூஸ் பண்ணுறேன், அதை கூலிக்கு தாங்க, அதை நான் வேண்டாம் செய்கிறேன். எந்த பேணுதல் எந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. கடனாக கூட ஒரு பொருளை வாங்குவதற்கு அவர்கள் விருப்பப்படாதவர்கள். அப்படி கஷ்டத்திலும் தூய வாழ்க்கை, நேரிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அவங்க சொன்னாங்க, சரி இந்த பொருளை எடுத்துக்கொள்ளுங்க, இதை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்க, அதே சமயத்தில் அதற்கான வாடகை எனக்கு நீங்கள் தாருங்கள், அந்த வாடகைக்கான பணத்தில் நீங்கள் ஒரு ஆடையை வாங்கி அதை இரண்டாக கிழித்து கீழாடை மேலாடையாக எனக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். நான் இதற்கு பத்திரம் ஒன்று எழுதி தருகிறேன், ஒரு பேப்பரையும் எழுதிட்டு வாங்கினாங்க. அதில் எழுதினது தான் இது. அந்த பேப்பரை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அறிஞர்கள் எழுதியினுடைய எழுத்துக்கள், அவர்களுடைய கரம்பட்ட பேப்பர்கள் கூட புனிதமானது என்று சாலிஹீன்கள் நல்லவர்கள் கருதினார்கள். என் வாழ்க்கை முழுவதும் தூய்மை, வாழ்க்கை முழுவதும் நேர்மை. வாழ்க்கையிலே அவர்களுடைய மகனார் அப்துல்லா சொல்கிறார்கள், என் தந்தை காய்ந்த ரொட்டியைத்தான் பெரும்பாலும் சாப்பிடுவார்கள், இல்லை எனில் தெருக்களில் இருக்கக்கூடிய மரங்களினுடைய இலை தலைகளை சாப்பிடுவாங்க. யாருக்கும் சொந்தம் இல்லாத மரங்கள் இருக்கும் இல்லையா, அதனுடைய இலை தலைகளை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க, வல்லாஹி ஹுவல் ஹலாலுல் லதி லா லஹு ஹிசாப். ஒருவேளை நம்ம எதையாவது சாப்பிட்டோம், அதை ஹராமாக இருந்துட்டு வை, ஏன்டா ஹராம சாப்பிட்ட நீ நல்லா கேட்பான்ல, அந்த கேள்வி நாளைக்கு இருக்காது. எனவே இந்த இலைத்தலைகள் சாப்பிடுவது இருக்கிறதே, ஹுவல் ஹலால் அல்லதி லா லஹு ஹிசாப், எந்த கேள்வி கணக்கும் இல்லாத ஒரு ஹலால் இல்லையா. ஹலாலை சாப்பிட்டாலும் என்னன்னு கேட்பான்ல, நீ ஹலாலானதை சாப்பிட்டாலும் கூட அதற்கும் கேள்வி இருக்குது. இப்போ உதாரணமாக நம்ம என்ன சாப்பிட்றோம், நமக்கு நல்லா சாப்பிட முடியும், சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டதற்கு பிறகு ஹலாலான உணவு தான் ஒரு வற்பது நல்ல டேஸ்டாக இருக்குங்கிறதுக்கான இன்னொரு 2 பிடி உள்ள தள்ளுறோம். ஏன் சாப்பிட்டா இப்படி என்ற கேள்வி இருக்கும். தண்டனை இல்லை என்றாலும் கேள்வி உண்டு என்று நம்முடைய மார்க்கம் சொல்லும். எனவே இந்த கேள்வி கணக்கிலிருந்து தப்பவிட வேண்டும் என்பதற்காக இலை தலைகளை சாப்பிடுவார்கள், அல்லது காய்ந்த ரொட்டி எடுத்து தண்ணீரிலே முக்கி உப்பை தொட்டு சாப்பிடுவதுதான் என் தந்தையினுடைய வழக்கமாக இருந்தது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சையதுனா அலி இப்னுல் மதீனி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவங்க நான் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டேன், என்னோட ஹஜ்ஜுக்கு வர்றதுக்கு அவங்கள கூப்பிட்டேன், அஹ்மத் என்னோட ஹஜ்ஜுக்கு வாங்கலேன் அப்படின்னு நான் கூப்பிட்டேன். என்னோட ஹஜ்ஜுக்கு வாருங்களேன் என்று நான் அவர்களை அழைத்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு உங்களோட ஹஜ்ஜுக்கு வர்றதுக்கு விருப்பம்தான், என்னோட உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு வருவதற்கு விருப்பமாகத்தான் இருக்கிறது, ஆனாலும் நான் உங்களோட ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது சில வேளை அதை செய் இதை செய் நான் சொன்னால் நான் எஜமான் மாதிரி ஆயிடுவேன்ல, அது எனக்கு பயமாக இருக்குது. அல்லது சில விஷயங்களை நீங்கள் சொல்லி நான் சடைவடைய, நான் சொல்லி நீங்கள் சடைவடைய, என்னை கொண்டு அடுத்தவர்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். வாழ்க்கையில் அப்படி ஒரு புனிதத்தையும் பேணுதலையும் கொண்டவர்களாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திகழ்ந்தார்கள்.
ஒவ்வொரு நாளும் 300 ரக்காத்துக்களை தொழக்கூடியவர்களாக இருந்தவர்கள். ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, மெஹனா என்ற ஒரு காலம். அதை நான் பின்னால் சொல்லுவோம். ஒரு பெரிய சோதனையான காலம் ஏற்பட்டது. அந்த சோதனையான ஏற்பட்ட காலத்தில் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள். தினமும் கசையடி வாங்கினார்கள். அதற்கு பிறகு அவர்களால் 150 ரக்காத்துக்கள் தொழுதார்கள். உடல் பலகீனமாக போனது. 5 முறை ஹஜ் செய்திருக்கிறார்கள், 3 முறை நடந்தே செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் என்ன செலவு தெரியுமா? 30 திர்ஹம் தான் செலவு செஞ்சிருக்கிறாங்க. 30 திர்ஹம் மட்டுமே அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு இது இலை தலைகளை சாப்பிட்ற ஆள் தானே, இலை தலைகளை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ரொட்டிகளை, காஞ்ச ரொட்டிகளை வச்சிருப்பாங்க. தேவைப்பட்டால் தண்ணியில் முக்கி சாப்பிட்டுக்கிடுவாங்க. வேற எந்த தேவையும் அவர்களுக்கு இருக்கவில்லை. எனவே ஒவ்வொரு ஹஜ்ஜிலையும் வெறும் 30 திர்ஹங்கள் மாத்திரமே அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஆச்சரியம். 30 திர்ஹம் சொன்னால் இந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபா 1000 ரூபாய்க்குள்ள தான் கதை. இன்னைக்கு காசுக்கு 1000 ரூபா தான். இந்த 1000 ரூபாய் வச்சு அவங்க அந்த காலத்தில் 30 திர்ஹத்தில் செலவு செஞ்சிருக்கிறாங்க. இன்றைய காலத்தினுடைய கணக்கு 1000 ரூபாய் ஏறக்குறைய. ஆக இப்படி எளிமையான வாழ்க்கை. ஒரு கட்டத்தில் அவர்கள் மக்கால் இருக்கும்போது ஒரு தேவை ஒன்று ஏற்பட்டுச்சு. தேவை வந்துருச்சு. காசு கையில் முடிஞ்சது. அவங்க கையில் ஒரு வாளி வச்சுருந்தாங்க. அந்த வாளியை கொண்டு ஒருவர் இடத்தில் அடமானம் வைக்கிறார்கள். இதை அடமானம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அவரும் வாங்கிக்கிட்டார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றியும் அவருக்கு தெரியும். எவ்வளோ பெரிய மகான், அவர்களுடைய வாளி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு காசை கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு அவர்களுக்கு காசு வர வேண்டியது இருந்தது. அந்த காசை பெற்றதற்கு பிறகு அந்த வாளியை கொண்டு கொடுக்குறாங்க. அந்த காசை கொண்டு கொடுத்து அடமானம் வைக்கப்பட்ட வாளியை திருப்பி கேட்குறாங்க. அந்தவர் என்ன செஞ்சார்? வாளியை கொண்டு வர்ற போய் பார்த்தா அவர் பல பொருட்களை அடமானம் வாங்கி வச்சிருக்கிறார். அவருடையத்திலையும் சொந்த ஒரு வாளி இருக்கு. அந்த வாளியும் இந்த வாளியும் ஒன்று போல இருக்கு. அவர் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இது எது அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி வாளிங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அவங்க கொண்டு சொன்னாங்க, 2 வாளியும் ஒன்று போல இருக்கு, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, இதில் எது உங்கள் வாளி என்று எடுத்ததும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னார், எனக்கும் இது கன்ஃபியூஸாக இருக்குது, என்னுடைய வாளியும் மாதிரி இதுவும் இருக்குது, 2 ஒன்று போல் இருக்குது, அதனால் எனக்கு தெரியல, பரவாயில்லை, நான் மன்னித்து விட்டேன், அந்த வாளியை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கான கூலியும் நான் தந்து விட்டேன், எனக்கு வேணாம். ஒரு சுபஹத்து என்று சொல்லக்கூடிய சந்தேகமான ஒரு பொருளை கூட திருப்பி பெறுவதற்கு, அதில் ஒரு பொருள் அவங்க பொருளாக இருக்கலாம், அவர் பொருந்தி கூடவும் செய்கிறாரு கடைக்காரர், பரவாயில்லைன்னு இல்லை வாங்க முடியாதுட்டாரு. கடைக்காரரும் கடைக்காரரும் தூய்மையானவராக இருந்தார். இமாம், அப்படியானால் உங்கள் பொருளை நான் வச்சுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ என்ன செய்யறது? 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அந்த வாளியை 2ஐயும் வித்துடுறது. 2ஐயும் வித்துட்டு அதில் பாதி ஆள் காசு எடுத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த பொழுது இமாம் அவர்கள் விற்கிறதுக்கு சம்மந்தப்பட்டுட்டாங்க. 2ஐயும் பாதியாக வித்தாச்சு, பாதியாக காசை எடுக்கணும்னு சொல்லும். அவங்க சொன்னாங்க, உன் வாளி என் வாளியை விட நல்ல வாளியாக இருந்தால் காசு உனக்கு கூட வரணும் இல்லை? இப்படிலாம் கணக்கு பார்க்குற மனுஷர்கள் இன்று இருக்கிறார்களா? அதனால் எனக்கு அந்த காசு தேவையில்லை என்று சொன்னதும் இவரும் சொன்னார், எனக்கும் அது தேவையில்லை, அப்படியானால் அதை சதக்கா செய்து விடுவோம் என்று சதக்கா செஞ்சுட்டாங்க. இப்படி ஒரு புனித வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களை, கல்வியை தேடுவதில் அவர்களுக்கு இருந்த ஆர்வம் ஆச்சரியமாக இருக்கும். ஆற்றுக்கு அப்பால் ஒரு மனிதர் ஹதீதை அறிவிக்கிறார் என்று தெரிந்து அதற்காக அவர்கள் கஷ்டப்பட்டு ஆற்றை கடக்கணும்னு சொன்னால் அதுக்கு காசு வேணும். ஏன்னா ஒரு படகுல போகிறதுக்கு பெருசாக காசு இல்லை, அது அவங்ககிட்ட இல்லை. அதற்காக வேண்டி எதை உழைத்து கொண்டு காசை தேடி ஆற்றுக்கு அப்பால் போயிட்டாங்க. போனால் அந்த மனிதர் அங்கே இருக்கிறார். ஒரு நாய்க்கு உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறார் அவர். இவங்க போனாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏறெடுத்து கூட பார்க்கல, ஏறெடுத்து கூட பார்க்காம நாய்க்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த உணவு கொடுத்து முடித்ததற்கு பிறகு அது வரைக்கும் என்ன இது, நம்ம ஹதீதை தேடி வந்திருக்கிறோம், இந்த மனுஷன் நம்மளை கண்டுக்கிடவே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு வந்தது. அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பினாங்க. நாய்க்கு உணவு கொடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு அவர் கேட்குறார், وجدت في نفسك إذا أقبلت على الكلب ولم أقبل عليك, உங்களை நான் கண்டுக்கிடாம இந்த நாய்க்கு நான் உணவு கொடுத்ததை பற்றி ஒரு தப்பான எண்ணம் என்னை பற்றி வந்ததா? நான் பெருசாக தப்பான்னு நினைக்கல, என்ன கொஞ்சம் நம்ம ஹதீதை தேடி வந்திருக்கிறமேன்னு நினைச்சோம். ஓகே, உங்களுக்கு நான் உன்னை சொல்லுகிறேன்,
எனக்கு நான் ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்கள். ஹத்தத்னி அபு ஸினாத், எனக்கு அபு ஸினாத் அறிவித்தார். அனில் அஅரஜ், அஅரஜை தொட்டும். அஅரஜ் அன் நபி ஹுரைரா, அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும். அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, இது நமக்கும் பொருந்தும், ரொம்ப கவனமாக இருக்கணும். மன் கதஅ ரஜாஅ மன் இர்தஜாஹு கதஅ அல்லாஹு ரஜாஅஹு யௌமல் கியாமா ஃபலன் யலிஜில் ஜன்னah. ஒரு மனுஷர் நம்ம கிட்ட வர்றார், ஒரு ஆதரவு வச்சு வர்றார். இவர்கிட்ட போனால் இது நடக்கும், இவரிடம் போனால் இந்த காரியம் நடக்கும் என்று ஒரு ஆதரவு வைத்து நம்முடைய குடும்பத்தில் உள்ளவரோ தெரிந்தவரோ ஒருத்தர் நம்மிடத்தில் வருகிறார். நம்ம இடத்துல வரும் பொழுது ஒருவர் ஆதரவு வைத்து இன்னொருவரிடத்தில் வரும் பொழுது அந்த இன்னொருவர் இவரை கண்டு கொள்ளாமல் துண்டித்து விடுவாரையானால் நாளை மறு உலகத்தில் அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்திலிருந்து அவரை துண்டித்து விடுவான். ஃபலன் யலிஜில் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைய முடியாது என்று முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பகுதியில் நாய்கள் கிடையாது. இந்த நாய் எங்கிருந்து வந்ததோ எனக்கு தெரியாது, ஆனாலும் என்னை நாடி வந்து விட்டது, அதற்கான உணவை நான் கொடுக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருள், அவனுடைய ஆதரவு எனக்கு கிடைக்காமல் போய்விடுமோ ஆகிரத்தில் என்று பயந்து நான் இந்த ஹதீதை பேணி நான் செயல்பட்டேன் என்று சொன்ன பொழுது ஃபகால் அஹ்மது சொன்னாங்க, யக்ஃபீனி ஹாதல் ஹதீத், இந்த ஒரு ஹதீத் எனக்கு போதுமானது, இந்த ஒரு ஹதீத் எனக்கு போதுமானது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அந்த காலத்தில் முஅத்தஸிலாக்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்து, பல பல இயக்கங்கள் இன்றைக்கி இருக்குல்ல, அதை மாதிரி முஅத்தஸிலான்ற இயக்கம். அவங்களுடைய கொள்கை ஒரு பலவிதமான கொள்கையில் மிக பொல்லாத கொள்கை ஒன்று இருந்தது. குர்ஆன் மஹ்லூக், குர்ஆன் படைக்கப்பட்டது தான், குர்ஆன் படைக்கப்பட்டது தான் என்று அவர்களுடைய கொள்கை. குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல என்பது சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை. முஅத்தஸிலாவுடைய கொள்கை குர்ஆன் படைக்கப்பட்டது. இதற்கு ஒரு பெரும் கூட்டம் இருந்தது, அரசர்களுடைய ஒத்துழைப்பும் இருந்தது. அவங்கெல்லாம் அந்த கொள்கையில் தான் இருந்தாங்க அன்றைய காலத்தில் இருந்தவங்கெல்லாம். இதனால் சையதுனா அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் அழைக்கப்பட்டு, ஏன்னா அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி குர்ஆன் மஹ்லூக் படைக்கப்பட்டதுன்னு சொன்னால் ஒரு பெரும் கூட்டமே ஏற்றுக்கிடும், லட்சக்கணக்கான மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஓட்டு கலைக்கிற மாதிரி. எனவே அவர்களை அழைத்து சொன்ன பொழுது முடியாது என்றவர்கள் மறுத்ததினால் சிறைவாசம் மேற்கொண்டார்கள். 18 மாதங்கள் சிறையிலே இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் அடிபட்டார்கள், ஒவ்வொரு நாளும் அடிக்கப்பட்டாங்க. ஒரு கிராமவாசி ஒரு தடவை சொன்னாங்க, யா அஹ்மத் யக்துலுக்கல் ஹக் முத்த ஷஹீதா, சத்தியத்தின் அடிப்படையை கூறியதின் காரணத்தினால் நீங்கள் கொல்லப்பட்டால் நீங்கள் ஷஹீதனுடைய பதவியை பெறுவீர்கள். ஒருவேளை நீங்கள் கொல்லப்படாமல் வாழ்ந்தால் நீங்கள் புகழுக்குரிய வாழ்க்கையாக வாழ்வீர்கள் என்று ஒரு கிராமவாசி சொன்ன வார்த்தை என்னை ஆச்சரியப்பட வைத்தது, என்னுடைய இதயத்தை இன்னும் வலிமையாக்கியது என்றார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, சிறையில் அவங்கள வைக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, பல குற்றவாளிகள் சிறையில் இருந்தாங்க, பல்வேறு குற்றம் புரிந்தவர்கள் எல்லாம் சிறையில் இருக்கிறாங்க. அதில் ஒரு திருடன் அபுல் ஹைசம், அந்த திருடனுடைய பெயர் அபுல் ஹைசம். ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் தான் அடி விழுது, எல்லாருக்கும் விழுது, இவங்களுக்கும் நிறைய விழுது. இமாமுக்கு அடி, சாட்டை அடின்னா அப்படி ஒரு சாட்டை அடி. நான் அது குறித்த ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அவர்களுடைய கராமத், அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்திய நிகழ்வுகளில் ஒன்று. அப்படி ஒரு நாள் சாட்டை அடி தாங்காமல் அடி விழுந்து அப்படியே வந்து படுத்து கிடக்கிறாங்க, அப்படியே முணங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. முணங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த அபுல் ஹைதம், அந்த திருடன் எழுந்து வந்து, அவனுக்கு ரொம்ப பிரியம், அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப பிரியம், ரொம்ப மரியாதை வச்சுருந்தான். அவன் ஒரு திருட்டு குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு அங்கே அவனும் அடிக்கப்படுகிறான். ஹமஸஃபி உதுனிஹி இன்னஹும் யுஅذிபூனக லிதகூல மா துரீதுன. இமாம், அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை அதாபு செய்கிறாங்க, நோவினைப்படுத்துகிறாங்க. அவங்க சொல்கிறது என்னது? குர்ஆன் படைக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அது வரைக்கும் உங்களை அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் யா இமாம், உங்களுடைய இல்மு இருக்கிறதே ரொம்ப பெரியது, ரொம்ப பெரியது. எதை விட பெரியது தெரியுமா? நான் வேதனைப்படுத்தப்படுகிறேனே, அதை விட பெரியது. என்னை எதற்காக அடிக்கிறார்கள்?
நான் திருடியதற்காக. எங்கே திருடினாய், எவ்வளவு திருடினாய், வேற எங்கெங்கெல்லாம் திருடினான்னு கேட்குறாங்க. அதையே நான் சொல்லலை. நான் திருடன், நான் திருடி இருக்கிறேன். ஆனால் நான் திருடியது எங்கே, எவ்வளவு திருடினாய், அந்த லிஸ்டை எல்லாம் எனக்கு தாய் என்று கேட்டு என்னை அடித்து துன்புறுத்துகிறார்கள். ஆனாலும் குந்து அஹ்தமிலு தர்ப சாபிரா, ஆனால் நான் அந்த அடிகளை எல்லாம் துன்பங்களை எல்லாம் பொறுமையோடு என்ன செய்கிறேன், தாங்கிக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு அடிச்சாலும் சரிதான், நான் சொல்ல போறதில்லை. எவ்வளவு அடிச்சாலும் நான் சொல்ல போறதில்லை. ஆனால் அஃஅலு ஹாதா வ அன அலல் பாத்தில், இவ்வளவுக்கு நான் பாத்தில் இருக்கிறேன், திருடிட்டு தான் உள்ள வந்திருக்கிறேன், அதில் சந்தேகம் இல்லை. நானே என்ன செய்யல, அவங்க விரும்புறதை சொல்லலன்னு இருக்கும்போது வாந்தாலல் ஹக் யா இமாம், நீங்கள் சத்தியத்தின் மீது இருக்கிறீர்கள், ஒருபோதும் நீங்கள் பலகீனம் அடைந்து விடாதீர்கள். ஃபகைஃப அந்தாலல் ஹக் ஈயாக்க யா மௌலானா, என்னுடைய அருமை தலைவரே நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்தல் ஆஃபா எஜிபு அல்லா யகூன ரிஜாலுல் ஹக்கி அஹகல்ல இஹ்திமாலன் மின் ரிஜாலில் பாத்தில். எங்களை போல தப்பான வழிகளுக்காக தவறுகளை செய்து கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாங்களே பொறுமையோடு அடிகளை வாங்கி கொண்டிருக்கும் பொழுது சத்தியத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் முணங்கிக்கிட்டுலாம் இருக்காதீங்க, தைரியமாக இருங்கள் என்று சொன்னதற்கு பிறகு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த திருடன் சொன்னது, அபுல் ஹைதம் சொன்னது ஆச்சரியமாக இருந்தது. 18 மாதங்களுக்கு பிறகு வேறொரு ஆட்சியாளர் வந்தார். அதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் நீங்கி கொஞ்சம் அமைதியாக ஆனது. நானும் விடுதலை ஆனேன். என்னுடைய உடலெல்லாம் காயத்திற்கெல்லாம் நான் மருந்து போட்டு ஆற்றியதற்கு பிறகு அந்த திருடனுடைய ஞாபகம் வந்தது. நான் அவனை விசாரித்தேன். ஃபமாத் அபுல் ஹைதம் இறந்து விட்டார், அந்த திருடன் இறந்து விட்டார் என்று சொல்லப்பட்ட பொழுது இறைவனிடத்தில் கேட்டேன், அவருடைய நிலை என்ன ஆயிற்று ரஹ்மானே? ஒரு கனவிலே நான் கண்டேன், ஃபில் ஜன்னா, அவர் சொர்க்கலோகத்தில் இருக்கிறார். கைஃபா, நான் கேட்டேன், நீ எப்படி போகிறாய் என்று. தாபல்லாஹு அலைய, அல்லாஹ் என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். இமாம் அவர்களே, எந்த அடிப்படையில்? அந்நஸஹக அன் தஹ்தமில வ தஸ்புர அலல் அஸாபி ஃபீ சபீலி இஅலாயி தீனி இஅலாயி கலிமத்துல் ஹக், சத்தியத்தினுக்காக வேண்டி போராடிய உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணல. இமாம், நீங்கள் உறுதியாயிருங்க. நாங்களே உறுதியாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கணும்? நாங்கள் சத்தியத்தில் இல்லை, அசத்தியத்தில் இருக்கிறோம், பாத்தில் இருக்கிறோம். நாங்களே உறுதியாக இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் இல்லையா? அந்த ஒன்றுக்காக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னை மன்னித்து அருள்பாலித்து சொர்க்கலோகத்தில் நுழைத்து விட்டான் என்று அந்த திருடர் கூறிய வரலாறையும் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாண்பு மகத்துவம் நிறைய இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அவர்கள் மக்கள் மன்றிலே வைத்து அடிக்கப்பட்டார்கள். மக்களுக்கு மத்தியில் வச்சு மேடை போட்டு, மன்னருக்கு அவ்வளோ பெரிய கோபம். அவர்கள் என்ன செய்தார்கள்? மக்கள் மன்றிலே வந்து மக்களை பார்க்கணும், மேலாடை இல்லாமல் சிர்வால் என்று சொல்லக்கூடிய பைஜாமா மட்டும் போட்டிருக்கிறாங்க. அப்படி பைஜாமை போட்டிருக்கக்கூடிய அவர்களை அடிக்கப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்த அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அடித்த அடியிலிருந்து ஒரு கட்டத்தில் அவர்களுடைய சிறுவால் அந்த பைஜாமாவில் உள்ள கயிறு அப்படியே அவிழ்ந்து அது கீழே இறங்க ஆரம்பிச்சு மக்கள் மத்தியில். அங்கிருந்த ஒரு மனிதர் பார்க்கிறார், அந்த காட்சியை பார்க்கிறார். அந்த சமயத்தில் அமைதியாக இருந்த இமாமினுடைய உதடு 3 முறை அசைந்ததையும் அவர்கள் பார்க்கிறார். பார்த்துட்டு அந்த இன்னும் 2 அடிகள் அடித்தால் அவர்களுடைய ஆடை கலைந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது நான் பார்த்தேன், கீழிருந்து 2 கைகள் மாத்திரம் தனியாக மேலே வந்து அவர்களுடைய ஆடையை இறுக்க கட்டியதை நான் பார்த்தேன். சாட்டையால் அடித்து கொண்டிருந்த சையாத் அவன் மயங்கி கீழே விழுந்து விட்டான். கைகள் மாத்திரம் மேலே வந்து அப்படியே விழுந்தது. அப்படியே வந்து அந்த இறுக்க கட்டியது. நான் இந்த காட்சியை பார்த்தேன். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஓதினீர்கள், எதையோ சொன்னீர்களே என்று நான் கேட்டேன். அப்போது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்,
அரிஷுக்கு கூட தெரியாது இறைவா நீ எங்கு இருக்கிறாய் என்று. அரிஷுக்கு கூட தெரியாது இறைவா உன்னுடைய ஆற்றல் என்ன என்று. அப்படிப்பட்ட ரஹ்மானே, நான் சத்தியத்தில் இருப்பதை நீ அறிந்தாய். நான் இருப்பது, நான் சொல்லக்கூடிய அந்த சொல் சத்தியம் என்று இருந்தால் என்னுடைய அவுரத்தை நீ வெளியாக்கி விடாதே. ஃபலா துபதி அவுரத்தி, என்னுடைய அங்க அவயங்களையே வெளியாக்கி விடாதே ரஹ்மானே என்று கேட்ட பொழுதுதான் எங்கிருந்தோ வந்த கைகள், 2 கைகள் வந்து என்னுடைய ஆடையை கட்டியது என்று அவர்கள் சொன்னார்கள். என்ன அற்புதம் இது! ஒரு கட்டத்தில் அவர்கள் ஒரு மஸ்ஜிதுக்கு போகிறாங்க. அந்த மஸ்ஜிதிலே தங்குவதற்கு அனுமதி இல்லை என்று அந்த மஸ்ஜிதினுடைய செக்யூரிட்டி வெளியில் போக சொல்லிட்டார். செருப்புகள் போடக்கூடிய இடத்திலே வந்து அவர்கள் படுத்திருந்தார்கள். அந்த ஊரில் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாருன்னு தெரியாது. அந்த இடத்திலே அவர்கள் படுத்திருக்கிறார்கள். அதை பார்த்து செக்யூரிட்டிக்கு கோபம் வந்து, நான் இங்கே பள்ளியில் படுக்கக்கூடாது என்று சொன்னதற்கு பிறகு இங்கே இருப்பாயா என்று பிடித்து தர என்று விடுத்து வெளியே தள்ளினார். அங்கே ஒரு ரொட்டி கடைக்காரர் இருந்தால், அதை பார்க்கிறார். இமாம் அவர்களுடைய முகத்திலே இருக்கக்கூடிய அந்த நூறானியத்தை பார்த்து அவர் நேராக அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய இடத்துல தங்க வச்சுக்கிட்டார். அவர் ரொட்டிக்காக மாவை குழைத்து கொண்டிருக்கிறார். மாவை குழைத்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் மஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் மஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்று சொல்லிகிட்டு இருக்கார். ரொம்ப நேரம் அதையே சொல்கிறார். இமாமுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வேறு எங்கேயா போயிட்டு வந்து மாவு குழைக்கும் போதெல்லாம் திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்போ கேட்டாங்க, இது என்ன நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம்லே சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே என்ன அப்படின்ட்டு. இல்லை, நான் எந்த வேலை செஞ்சாலும் இதைத்தான் நான் சொல்லுவேன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். வஜத்த சிமாரல் இஸ்திக்ஃபார், எனில் இஸ்திக்ஃபாரினுடைய பலன் என்ன என்பதை சாலிஹீன்கள் தெளிவாக அறிந்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுப்பு தேடுவதனுடைய பலன் என்ன என்பதை அவர்கள் தெளிவாக விளங்கி இருந்ததால் கேட்டார்கள், இதனுடைய பலனை நீ பெற்றிருக்கிறாயா என்று கேட்ட பொழுது, ஆமாம், இது யாருன்னு அவருக்கு தெரியாது. அந்த ஹப்பாஸ் சொல்றாரு, ஆமாம், நிறைய பலன்களை பெற்றிருக்கிறேன், ஆனால் ஒன்று மாத்திரம் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கவில்லை. நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டுகிட்டே இருக்கிறேன், நான் கேட்டதையெல்லாம் அவன் தந்தான், என்னுடைய நாட்டங்களை எல்லாம் இந்த இஸ்திக்ஃபாரை வைத்து நிறைவேற்றினான், ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் இதுவரை எனக்கு நிறைவேறவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது என்று சொன்ன பொழுது, மாஹிய, அது என்ன ஹாஜத் என்று சொன்ன பொழுது, அஹ்மத் இப்னு ஹம்பலை நான் பார்க்க வேண்டும் ரப்பே என்று நான் கேட்டேன். அவரை என்னுடைய கண்ணில் காட்டிவிடு ரஹ்மானே, அந்த உன்னுடைய நல்லடியாரை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் திகைத்து போய் சொன்னார்கள், அனா அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், என்னை உங்களினுடைய பிரார்த்தனை தான் இங்கே இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. உங்களுடைய கண்ணிலே காட்ட வேண்டும் என்று ரப்பிடத்திலே கேட்டீர்களே, அதுதான் இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. வாழ்வினுடைய இறுதி பகுதியில் அவர்கள் சுகமில்லாமல் போன பொழுது அவர்களை நலம் விசாரிக்க வந்த அந்த கூட்டத்தை இந்த உலகம் அப்படி கண்டிருக்க முடியாது. தெருக்கள் எல்லாம் அடைபட்டு போய்விட்டது, பஜார்களில் வியாபாரம் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஹத்தா தஅத்தலில் அஸ்வாக், கடை தெருவுகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. அந்த அளவிற்கு மக்களினுடைய நெருக்கம். ஆச்சரியப்பட்டு போனார் அன்றைய காலத்தினுடைய அரசர். கடைசியில் அவர்கள் ஜனாசா, அவர்கள் வஃபாத்தாகி அந்த ஜனாசாவை தூக்கி சென்ற அந்த கூட்டத்திலே இருந்த மக்களுடைய எண்ணிக்கை மாத்திரம் 8.5 லட்சத்தையும் தாண்டுகிறது. அதை பார்த்து சூழ இருந்த கிறிஸ்தவர்கள், யகூதிகள் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற வரலாறையும் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 241 ரபியுல் அவ்வல் பிறை 12 வெள்ளிக்கிழமை அவர்கள் வஃபாத்தானார்கள். அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு இப்ராஹீம் இப்னுல் ஹர்ப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள். சையதுனா பிஷ்ருல் ஹாஃபி, இவர்கள்லாம் மாணிக்கமானவர்கள், மாண்பான சாலிஹீன்கள். பிஷ்ருல் ஹாஃபி அவர்கள் ஒரு பள்ளிவாசல், ரசாசா என்ற பள்ளிவாசலிருந்து வெளியில வர்றாங்க. கனவு காண்பது இப்ராஹீமுல் ஹர்ப். இப்ராஹீமுல் ஹர்ப் அவர்கள் கனவு காணுகிறார்கள். பள்ளிவாசலில் இருந்து பிஷ்ருல் ஹாஃபி வர்றாங்க. அப்படி வரும் பொழுது இந்த கை இருக்கு பார்த்தியா, இதை எதையோ பொத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த கை பெருசா இப்படி பொத்திக்கிட்டு வர்றாங்க, இதை துண்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு கும்முங்கிறது இது அப்படியே பொத்திக்கிட்டு வர்றாங்க. நாங்கள் கேட்டோம்,
என்ன எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா நான் கேட்டேன். கனவுலையே நான் கேட்குறேன். இப்ராஹிம் அல்-ஹர்பு கேட்குறாங்க, கைஃப் மா ஃபஅலல்லாஹு பிக், அல்லாஹ் உங்களோடு எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்ட பொழுது, கஃபரனி வ ரஹிமனி, அல்லாஹ் என்னை மன்னித்து எனக்கு அருள் பாலித்தான் என்று சொல்லிவிட்டு, என்ன கையில் இப்படி பொத்திக்கிட்டு வர்றீங்க அப்படின்றதும், இன்றைய தினம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ரூஹ் இங்கே வந்தது. அப்படி வரும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய தலையின் மீது முத்துக்களையும் மாணிக்கங்களையும் மரகதங்களையும் கொட்டினான். அந்த ரூஹின் மீது கொட்டினான். அவர்கள் அங்கே வரும் பொழுது மாணிக்கம், மரகதங்கள், வைரங்கள், வைடூரியங்கள் அந்த ரூஹின் மீது அல்லாஹ் கொட்டினான். அதை நான் அள்ளி கொண்டு வந்திருக்கிறேன், அதில் ஒரு பகுதியை நானும் அள்ளினேன், அதை இதிலே வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். இப்போது நான் திரும்ப கேட்டேன். இப்ராஹிமுல் ஹர்ப் அவர்கள் கேட்கிறார்கள், ஐன யஹ்யா இப்னு முஈன் வ அஹ்மத், இந்த ரெண்டு பேரும் இப்போது எங்கு இருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது, நான் தரக்துஹுமா, அந்த ரெண்டு பேரையும், அந்த ரெண்டு பேரும் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நிலையில் நான் அவர்களை விட்டு வந்தேன். அவர்கள் இருவரும் அல்லாஹ்வை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட வரலாற்று செய்தியை நாம் பார்க்கிறோம். இமாம்கள், சாலிஹீன்கள் முற்றிலுமாக தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக, இந்த தீனுக்காக அர்ப்பணித்தவர்கள். வாழ்க்கை முழுவதும் தூய்மை, வாழ்க்கை முழுவதும் சுத்தம், வாழ்க்கை முழுவதும் வாய்மை, நேர்மை, இவைகள் மாத்திரமே நிறைந்திருந்தது. எந்த ஒரு மனிதனும் அவர்களை சுட்டிக்காட்டி இவர் இன்ன தவறு செய்தார் என்ற இந்த இமாமையும் சொல்ல முடியாது. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த பெருமக்களினுடைய வாழ்வியலை பின்பற்றி வாழ்பவர்களுக்கெல்லாம் ஆகிரத்தில் வெற்றி கிட்டும் என்பதை இதன் மூலமாக நான் உறுதிப்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு செய்தியை, ஒரு கேள்வி எழுதி தந்து அவர்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க நிர்வாகத்திலிருந்து. ஆனால் இதற்கான கேள்வி ஆரம்பத்திலேயே பதில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் 4 மதுஹபுகள் என்று கண்மணி சுருக்கமாக ஒரு நிமிஷத்தில் சொல்வதாக இருந்தால், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செயலை பலவிதமாக செஞ்சு காட்டியிருக்கிறாங்க, ஒரு விஷயத்தை பலவிதமாக செய்து காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலேயும் ஒரு விஷயத்தை ஒன்றாக, இரண்டாக, மூன்றாக செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஆனால் நம்ம கேட்குறோம், என்ன எல்லாம் ஒரே மதுஹபாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் எத்தனை மதுஹபுகளாக இருக்கிறாங்க, அதை கேட்கணும். இந்த கேள்வி எழுப்புபவர்கள் ஒரு மதுஹபுகாத்தான இருக்கணும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு எத்தனை மதுஹபுகளாக இருக்கிறார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மதுஹபுகள் நான் தனித்தனியாக பிரிந்து தனித்தனி இயக்கங்களாக உருவாகி இந்த சமூகம் பிரிந்து போவதற்கு ஒரு காரணமாக இருந்தார்களா இல்லையா? ஷாஃபிகள் ஹனஃபியினுடைய பள்ளியிலே தொழுகிறார்கள், ஹனஃபிகள் ஷாஃபியினுடைய பள்ளியிலே தொழ வைக்கிறார்கள், வேறுபாடு இல்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முறை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஜியாரத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அப்படி ஜியாரத்திற்கு சென்றிருக்கும் பொழுது அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிஸ்மி ஓதவில்லை, ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதவில்லை. ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அஸ்ஹாபுகள் கேட்ட பொழுது, இன்றைய தினம் இமாமுல் ஆலம் அவர்களினுடைய அந்த மதுஹபை பின்பற்றி நான் தொழுதேன் என்று குறிப்பிட்டார்கள். அவர்களினுடைய ஆய்வை பின்பற்றினேன் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே 2, 3, 4 சரியாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே ஒரு செயல், ஒரு விஷயத்தை 2ஆக 3ஆக சஹாபிகள் செய்திருக்கிறார்கள். அதற்கான அங்கீகாரத்தை நமது இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியும் இருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு இந்த உரையை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இதற்காக துணை நின்றவர்கள், உதவியவர்கள், வந்தவர்கள், கேட்டவர்கள் எல்லோருடைய பிழைகளையும் அல்லாஹ் பொறுத்து அருள் பாலிப்பானாக. இந்த சொல்லப்பட்ட நல்லடியார்களினுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்வியலில் கொண்டு வந்து முடிந்தவரை நாம் செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதாஇ وجب الشكر علينا ما دعا لله داعي صلى الله على
محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم